இந்த saree கொடுத்து அம்பர்லா ட்ரெஸ் தைக்க சொன்னாங்க. இது saree ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலர் வருது. முந்தி வந்து இந்த க்ரீன் கலர். இதில் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தைக்க போகிறோம். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். பாருங்க 4 பீஸு ஃப்ரண்ட்டும் பேக்குக்கு நான் எடுத்திருக்கேன். இதான் அவங்க அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவில் தான் தைக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் பார்த்துப்போம். பதினஞ்சரை வருது. பதினஞ்சரை 1 இன்ச்சு மேலே தையலுக்கும் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் கீழே ஜாயிண்ட்டுக்கும் 1 இன்ச் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் 16. இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. 21.5 வருது. நான் 22ஆவே வச்சுருக்கேன். +1 தையலுக்கு அதேவே கீழே அப்படியே மார்க் பண்ணிப்போம். ஷோல்டர் வந்து 6.25 to 6.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 6.25 வச்சுருக்கேன். அது அப்படியே ஆப்போசிட்டில் ஆம்கோல் எடுத்துக்கோங்க 6.5. ரெண்டரை இன்ச் கழுத்தளவு. ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாருக்குமே 6 இன்ச் போட்டாலே கரெக்டாக இருக்கும் நெக்கு. இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அம்பர்லா இப்படி போடும்போது இந்த இடத்துல வந்தால் பழிஞ்ச மாதிரி இருக்கும். 1/2 இன்ச் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி அழகாக இருக்கும் ஹிப்புக்கிட்ட. ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சு. நான் நெக் வந்து கட் பண்ணல. பேக் வந்து ஃப்ரண்ட்டோட கொஞ்சம் டீப் வேணுன்றதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சரி, பேக் நெக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அதனால நான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு. 3/4 கை வேணான்னு சொல்லிட்டாங்க. சின்ன கை வைக்க சொன்னாங்க. 6.5 இன்ச் தான் கேட்டாங்க. நம்ம அதே அளவு எடுத்துக்குவோம். இந்த ஸ்லீவில் அப்படியே இங்கேருந்து 6.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கீழே தையல் போட்டுருங்க.
கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த ஜாயிண்ட்டை வச்சுட்டு அப்படியே வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு, ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அவ்வளோதாங்க ஸ்லீவு. இதில் நம்ம பஃப் வைக்க போகிறோம். சும்மா தூக்குன மாதிரிலாம் அவங்களுக்கு வேணாம், நார்மலாக சும்மா பஃப் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னாலும் நம்ம மேலே பஃப்புக்கு அந்த பிங்க் கலர் துணி கொடுத்துட்டு பாதிக்கு அந்த கரை வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி குடஞ்சிக்கோங்க, குடஞ்சி எடுத்துருங்க. ப்ளவுஸ் மாதிரியே தான் ஸ்லீவு. சுடிதாருக்கு ஃப்ரண்ட்டில் குடைய மாட்டாங்க, ப்ளவுஸில் குடையும். ஆனால் ஸ்லீவு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான். ப்ளவுஸு சுடிதாருக்கு 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் குடையணும். கட் பண்ணிக்கலாம். சாரியோட பார்டரை கட் பண்ணிட்டு தான் நமக்கு அம்பர்லாக்கு கீழே கொடுக்க போகிறோம். ஏன்னா பார்டர் மட்டும் இருந்தால் நம்ம அம்பர்லாக்கு கட் பண்ணால் நல்லா இருக்காது. ஃப்ளீட்டட் மாடலுக்கு தான் நல்லாயிருக்கும். அம்பர்லாக்கு தனியாக கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுக்கலாம். கடைசியில் ஜாயின் பண்ண சாரி மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். சாரி மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க சாரியை. பாருங்கள், நான் 4 முடிச்சிருக்கேன். இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, மொத்தம் 4. இது நான் அப்படியே மடித்து 8ஆக போடுறேன். 8 பீஸ் இருக்குது எனக்கு தான். இதில் 1 2 3 4 பீஸும், இதில் 1 2 3 4 பீஸ் 8ஆக முடிச்சு போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடு தான் தூக்கி இப்படி போடணும். நம்ம கீழே இடுப்பு அந்த ஜாயிண்ட்லேருந்து ஹைட் எடுத்துக்குவோம். 31 வருது. 1 இன்ச்சு தையலுக்கு மேலே கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு 32. அதில் நம்ம கரை பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கரை பீஸ் 3.5 இன்ச் இருக்குது. நம்ம இதில் அதை மைனஸ் பண்ணிக்குவோம். அந்த 32ல் 28 எடுத்திருக்கேன். அதை மைனஸ் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6 இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிப்போம். அதுக்காக அந்த 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுப்போம். அளவு இது அப்படியே இங்கே போட்டுருங்க. நான் சொன்னதில் இந்த 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக.
அப்படியே சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படி கட் பண்ணிக்கலாம். ஃபுல் சர்க்கிள் நம்பர்னா இது ஒரு சைடு பாதி, இது ஒன் சைடு, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு.